எல்லோருக்கும் வணக்கம் உறவுகளை உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் பவித்ரன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாச்சலபதி பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் தரிசிக்கிறது எப்படி அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேங்க. அவங்க திருப்பதி போகணும் அப்படின்னு நினைச்சால நிறைய பேர் பயப்படுவாங்க. எங்கே போனால் 1 நாள் 2 நாள் ஆகிடுமோ, குணம்ல போட்டுருவாங்களோ அப்படின்னு பயமாக இருக்குங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த வழிமுறையை பயன்படுத்தினா நீங்கள் ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரத்துக்குள்ளே பார்த்துடலாங்க சாமியை. ஆமாங்க, நான் சொல்கிறேன், இந்த வழிமுறை பார்த்தீங்கன்னா எந்த விட கட்டணமும் தேவையில்லைங்க, இலவசமாக பார்க்கலாம். இதற்கான வழிமுறை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. வீடியோக்குள்ளே பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்க வந்துக்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம தமிழ்நாட்டில் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அனைத்து ஸ்டேட்டில் இருக்கிற முக்கியமான கோவில்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா விளாக் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம இந்த திருப்பதி ஏழுமலையான் வெங்கடாச்சலபதி கோவிலை பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் எப்படி அவரை தரிசிக்கிறது அப்படின்ற வழிமுறை தான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்ல போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கண்டிப்பாக பகிருங்க. ஏன்னா அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் திருப்பதி ஏழுமலையானை பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் எப்படி தரிசிக்கணும் அப்படின்னு அவங்களும் பார்த்து பயன்பெறுவாங்கங்க. அதனால தான் சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க. வாங்க நம்ம இப்போ இதற்கான வழிமுறை என்ன அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த இடத்துக்கு நான் பார்த்தீங்கன்னா இப்போ திருப்பதிக்கு என்னுடைய ஊர் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரங்க. அவங்க தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் நான் பார்த்தீங்கன்னா 6:45 ஏறினேங்க. திருப்பதிக்கு பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு சேர்ந்தேன். இந்த 11 மணிக்கு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் திருப்பதி ரயில் நிலையம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு நிவாசம் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குங்க. இங்கே தான் பார்த்தீங்கன்னா அதுக்கான டோக்கன் தருவாங்க. இந்த டோக்கனோட பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கன் அப்படின்னு அழைப்பாங்க. இலவச ஃப்ரீ டோக்கன் அப்படின்றதுனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே தராங்க. இது போல் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா 3 இடத்துல தருவாங்க. எந்த 3 இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரயில் நிலையம் பக்கத்தில் இருக்கிற விஷ்ணு நிவாசம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்காங்க. அப்புறம் திருப்பதி பேருந்து நிலையம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற இடத்துல தருவாங்க. 3வதாக பார்த்தீங்கன்னா பூதேவி வளாகம். இது பார்த்தீங்கன்னா வாரிமேட்டு நடப்பாதைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இருக்குங்க பூதேவி வளாகம். இப்படி பார்த்தீங்கன்னா இந்த 3 இடத்துல தாங்க தராங்க. விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா பூதேவி காம்ப்ளெக்ஸ். இந்த 3 இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் தருவாங்க, எஸ்எஸ்டி டோக்கன். இந்த டோக்கன் தர டைம் பார்த்தீங்கன்னா விடியற் காலை 4 மணிக்கு தர ஆரம்பிப்பாங்க. நான் நைட்டு 11 மணிக்கு வந்துட்டேன். 11 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அரைக்குறை கொஞ்சம் தூங்கி கண் முழிச்சு தாங்க வெயிட் பண்ணியிருந்தேன். நான் பார்த்தீங்கன்னா இந்த விஷ்ணு நிவாசம் இந்த பில்டிங்காண்டியே வெளியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா தங்கலாம் தூங்குவாங்க சில பேர் தூங்காமல் அந்த ரயில் நிற்கிறதுக்காக முன்னாடியே விடியற் காலையில் பார்த்தீங்கன்னா இங்கே வெயிட் பண்ணுவாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்னாடியே போயிட்டோம். 4 மணிக்கு சரியாக தர ஆரம்பிப்பாங்க. இதை வாங்கிறதுக்கு நீங்கள் கொண்டு போக வேண்டிய ஆவணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு கொண்டு போகணுங்க. உங்களுடைய ஆதார் கார்டை பார்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் போட்டு தருவாங்க. ஒரு குறிப்பிட்ட கணக்கு தாங்க தருவாங்க ஒரு டோக்கன். நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரமாக போகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கலாங்க. இப்போ நீங்கள் ஒரு 4 மணிக்கெலாம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்ப டைம் பார்த்தீங்கன்னா மதியம் 12 மணி 11 மணி இது போல் ஆரம்பிப்பாங்க. இதுவே நீங்கள் கொஞ்சம் இன்னும் விடிய அதாவது 4:30 மணி 5 மணிக்கெலாம் நீங்கள் டோக்கன் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த நாளோட சாயந்தரம் தாங்க, அதாவது 6 மணிக்கு மேலே தான் தரிசனம் அப்படின்ற டைமில் தருவாங்க. நம்ம சரியாக 4 மணிக்கெலாம் இந்த டோக்கன் வாங்கியாச்சு. இப்போ நம்ம இங்கே நிற்கிறோம்லங்க, இதுதான் விஷ்ணு நிவாசம் உள்ள டோக்கன் தர இடம். இங்கே தான் இப்போ நம்ம லைன் நின்று டோக்கன்லாம் வாங்கிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் என்னுடைய டோக்கனுங்க. பாருங்கள், 4 மணிக்கெலாம் நான் லைன் நின்று வாங்கியாச்சு. என்னுடைய ஆதார் கார்டு காமிச்சு எனக்கு பார்த்தீங்கன்னா தரிசனம் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு போட்டு கொடுத்துருக்காங்க மதியம். உறவுகளை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 4 மணிக்கு டோக்கனை வாங்கிட்டு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மலையேற்றம் பார்த்தீங்கன்னா நடந்தே ஏறி போய் 12 மணிக்கு நம்ம குடோனுக்குள்ளே போய்ட்டு 12 மணிக்கு நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் சாமி பார்த்தீங்கன்னா நம்ம 2 மணி நேரத்தில் 2 மணிக்கெலாம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டுங்க. இதை பார்த்தான வீடியோ பார்த்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் போடுறேங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த டோக்கனை வாங்கி 2 மணி நேரத்தில் சாமியை பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயன்பட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஆன்மீக சிறப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரன்.